வீட்டுல மிச்சமாச்சுன்னா குடு, இது கொஞ்சம் மிச்சமாச்சு குடு, இப்படின்னு எல்லாமே வேஸ்டா போகுது எங்க அம்மாவுக்கு வந்து ஃபுல்லா சுகர் வந்து போச்சு. ஓ அப்படிதான் வருதா? இந்த வீடியோல இவர் சொல்றது 100% உண்மைங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்க வீட்லயும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்னு ரெண்டு சிம்பிளான ஸ்டெப்ஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா என்ன உடனே ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாவே இந்த டைப் 2 டயபெட்டிஸ், அதாவது சுகரை நிறைய பேர் ஜெனடிக்ஸ்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இட்ஸ் மோர் லைக் லைஃப் ஸ்டைல் ட்ரிவன் டிசீஸ். இப்போ டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அது இந்தியா தான். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் டயட் வந்து ஒரு கார்போஹைட்ரேட் ரிச் மீலா தான் இருக்கும். அதுக்குன்னு இப்போ நீங்க கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலே உங்களுக்கு சுகர் வந்துடும் சொல்ல வரல. உங்களுக்கு தேவையான அளவோட எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொலாங் டைம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அப்புறம் இந்த வீடியோல சொல்ற மாதிரி நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல மிச்சம் போற பொருள் எடுத்து யார் சாப்பிடறான்னு. ஆப்வியஸா நம்ம அம்மாக்கள் தான் அந்த பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிடுறாங்க இல்லையா? அதனாலதான் 2019 to 2021 NHFS அதாவது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்லுதுன்னா 20.7% ஆஃப் அடல்ட் women based on their blood sugar levels or medication அவங்க டயபெட்டிக்கா இருக்காங்கன்னு சொல்லுது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ட்ரிவன் டிசீஸ்ன்றதுனால எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பிராக்டிகலான டிப்ஸ் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்குன்னு போயிட்டு ஒரு வெஸ்டர்ன் டயட்டை தான் ஃபாலோ பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்போ நீங்க டெய்லியும் இட்லி தோசை தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா அப்ப அதையே நல்லா பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டீன் அண்ட் ஃபேட்டுக்கு இட்லி கூட ஹோல் எக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைபருக்கு எண்ணெய் கம்மியா ஊத்தி பண்ண ஏதாச்சும் ஒரு காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட், உங்க வீட்டுல நைட்டு சாப்பாடு மிச்சமாயிருச்சுன்னா அதை நைட்டே சாப்பிட்டு காலி பண்ணணும்னு பார்க்காம நம்ம ஊர்ல எல்லாம் வழக்கமா பண்ற மாதிரி அதை தயிர் ஊத்தி பழுதாக்கிடுங்க. காலையில அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புரோட்டீன், ஃபைபர், ஃபேட்ஸை வச்சு அதை நல்லா பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுங்க.